கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை என்னென்னா, ராசியிலிருந்து செவ்வாய் விலகிறார். 15ஆம் தேதி விலகிறார். ஆனால் 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கோபதாபங்கள் இருக்கத்தான் செய்யும். கோவப்படுவீங்க, முணுக்குன்னு கோவம் வரும். 15ஆம் தேதிக்கு பிறகு ராசிக்குள் புதன் வர அப்படியே செவ்வாய் விலகி 2ஆம் இடத்திற்கு போகிறார். 2ஆம் இடத்துல போய் அட்டமாதிபதி உட்கார்ந்தா ஏதாவது கஷ்ட நஷ்டம் வந்துடுமேங்க ஐயா, இல்லை, நல்ல வேலையாக குரு பார்க்கிறார். எதிர்பாராத அதிர்ஷ்டம், திடீர் லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு 15ஆம் தேதிக்கு பிறகு இங்கே வருகிறது. 15ஆம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் உச்சம் என்கின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு வர்றாரே, அட்டகாசமாக இருக்குமே. ராசியிலேயே ராசிநாதன் உச்சம் என்ற அமைப்பை அடைவது மிகப்பெரிய யோகம். இந்த கொடுப்பினை கண்டிப்பாக தனுசு ராசிக்கு மட்டும்தான், இது கன்னிராசிக்கு மட்டும்தானே. ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு புதன் உச்சமாகக்கூடிய அந்த மாதத்தின் 15ஆம் தேதிக்கு பிறகு எல்லாத்துலேயும் நன்மைங்க, எல்லாத்துலேயும் நினைச்சது நடக்கும்னுவாங்கல்ல. உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது அப்படியே கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. வயதிற்கேற்றாற் போல தான் நினைப்பீங்க. 10 வயசில் ஒரு குழந்தை என்ன நினைக்கும், சாக்லேட் வேணும்னு நினைக்கும். ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைக்கு இனிப்பு பண்டங்கள், சாக்லேட்டு இது மேலே கொஞ்சம் ஆசையாக இருக்கும். 20 வயசில் டீனேஜுக்காரங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு காலேஜில் ஃபஸ்ட் எடுக்கணும், ஒரு இதில் ஃபஸ்ட் எடுக்கணும், அல்லது ஒரு காதலன் காதலி வரணும். பருவத்திற்கு ஏற்றாற் போல தானே எண்ணங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரியாக உங்களுடைய வயதிற்கேற்றாற் போல இந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு புதன் ராசியிலேயே உச்சத்தை அடைகின்ற காரணத்தினால மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இப்போது உண்டுங்க. அதே மாதிரி 2ஆம் இடத்துல செவ்வாய் நல்ல வேலையாக குருவின் பார்வையில் வந்துடுறார். அதனால் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது.